வணக்கம். நான் ஒரு கதை படித்தேன். பழைய கதை. கிட்டத்தட்ட அது ஒரு படகோட்டி கதை மாதிரி. படகோட்டி என்ன பண்ணார், ரெகுலராக வந்து அவருடைய வேலை என்னென்னா, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கும், அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கும் மக்களை வந்து சர்வீஸ் பண்ணுறது வேலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சாரு. வெளியில் போனால் இருட்டாக இருக்குது. சரியாக ஆற்றங்கரை ஓரமாக உட்காந்து நேரத்தை கழிப்போம். நேரமானால் நம்ம திரும்பவும் நம்ம பயணத்தை நம்ம வேலையை ஆரம்பிப்போம் சொல்லி அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் உட்காராரு. அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு மூடையை மிதிக்கிறாரு. தண்ணிக்குள்ளே கிடக்குற மூடையை மிதித்து பிச்சு அதுலேருந்து கல்லை எடுத்து ஒன்று ஒன்றா ஆற்றுக்குள்ளே போகிறாரு. போட்டுகிட்டே இருக்கும்போது விடியுது. கடைசியாக அவர் கையில் இருக்கிற கல்லை பார்த்தா அந்த கல் வந்து வைரக்கல். அவர் கொஞ்சம் அதிர்ச்சியானாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்னடா இவ்வளோ கல் போனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு கல் வந்து வைரக்கல். அவர் வந்து அதை வச்சு இன்னும் 2 3 படகு வாங்கலாம், 2 3 பேரை வேலைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் வந்து அவர் திருப்பி குடிசைக்கு போகிறாரு. இந்த கதையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்காங்க. நேரம் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த நேரத்தை நம்ம தவற விட்டோம்னா திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. ஒவ்வொரு நேரமும் நம்மளை கிராஸ் பண்ணி போகிற ஒவ்வொரு நேரமும் வைரக்கல் மாதிரி. நம்ம வந்து நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எந்த நேரம் எந்த மாதிரியான வேலை பண்ணணுங்கிறத கரெக்டாக நம்ம இது பண்ணிவிட்டு பண்ணணும். இல்லைனா நேரம் மிஸ் ஆச்சு அப்படின்னா, ஒன்ஸை நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு டைம் போச்சுன்னா அது நமக்கு உண்டான நேரம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அது ரொம்பவும் வீணாக போனது தான். ஸோ அதனால் வந்து நேரம் வந்து ரொம்ப பொண்ணானது. அதை வந்து நம்ம வந்து சரியான முறையில் கழிக்கிறது தான் நமக்கு நல்லது. அதனால் நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். ஓகே காய்ஸ், இன்னொரு கதையில் பார்க்கலாம்.